உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சமூக வலைத்தளத்தில் வந்து பெண்கள் சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு காணொலியை பற்றி தான் கதைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ச்சி அணிஞ்சு கொள்ளுங்க. என்ன விஷயம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மன்னார் மாவட்டத்தில் வந்து சில பெண்கள், அதாவது பல பொறுப்புகளில் இருக்கிற பெண்கள் வந்து ஒன்றாக கூடி ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று நடத்தியிருக்கணும். அதில் வந்து தாங்கள் எதிர்நோக்கிற அசௌகரியங்கள் பற்றி வந்து சொல்லியிருக்கணும். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மன்னார் மாவட்டத்தினுடைய மாதர் சங்க குழுவினுடைய தலைவர் மகாலட்சுமி குருசாந்தன் என்று சொல்லப்படுற நபர் தான், ஒரு பெண் நபர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயத்தை வந்து ப்ரெஸ் மீட்டை வந்து நடத்தியிருக்கார். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளூராட்சி மன்ற சபைகளினுடைய பெண் தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் கடல் தொழிலாளர்கள், வேறு வேறு பொறுப்புகளில் இருக்கிற பெண் இப்படியான ஆட்கள் வந்து பெண்கள் வந்து ஒன்றாக இணைஞ்சு இந்த இதை வந்து செஞ்சிருக்கணும், ப்ரெஸ் மீட்டை வந்து நடத்தியிருக்கணும். அதில் வந்து அவர்கள் மிகவும் கவலையாகவும் கண்டிக்கத்தக்க வகையிலையும் வந்து சில விஷயங்களை வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறோம். அது கிட்டத்தட்ட வந்து எங்களாலையும் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவே அது இருக்குது. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பெண்கள் வந்து தற்பொழுது அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வரணும், பெண்கள் வந்து சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டு வரணும். ஆனால் இதுகளை வந்து இல்லாமல் பண்ணணுன்றதுக்காக வந்து சில போலி முகநூல்களாக வந்து அவங்கள வந்து கேவலமாக கதைக்கிறது, பாலின ரீதியாக வந்து தாக்குறது, அவர்களுடைய குடும்பத்தை இழுத்து கதைக்கிறது, அவர்களுடைய உடல் அமைப்புகளை வச்சு, அவர்களுடைய உடல் குணாதிசயங்களை வச்சு அவர்களை வந்து மட்டம் தட்டுறது, அப்படியான விஷயங்கள் வந்து நிறைய நடந்து கொண்டிருக்குது. சாதியை வச்சு சொல்கிறது, இப்படியான விஷயங்கள் எல்லாமே நிறைய நடந்து கொண்டிருக்குது. ஸோ இதால் வந்து பெண்கள் வந்து தங்களுடைய பூரண கருத்து சுதந்திரத்தையும் வந்து கூற முடியாமல் இருக்குது, சமூக வலைதளங்களில் வந்து ஆக்டிவாக இருக்க முடியாமல் இருக்குது, தங்களுடைய சோசியல் சர்வீஸை வந்து செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அரசியல் ரீதியாகவும் வந்து பின்னடைவுகளை சந்தித்து வரதாக வந்து அந்த அமைப்பு வந்து குறிப்பிட்டிருந்தது. இது உண்மைக்குமே ஒரு உண்மையான விஷயம். இது அரசியல் சமூக விஷயங்கள் என்றெல்லாம் தாண்டி வந்து இது பொதுவாக இருக்கிற ஒரு விஷயம். பெண்கள் வந்து முன்னுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி எங்களுடைய சமுதாயம் வந்து எப்பயுமே நினைக்கிறது. பெண்களை வந்து முன்னுக்கு கொண்டு வரக்கூடாது, ஆண்கள்லாம் எப்பயுமே இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அந்த காலத்திலிருந்தே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்கள்லாம் முன்னுரிமையாளர்கள், பெண்கள் வந்து அவளுக்கு பின்னே தான் இருக்கணும், வீட்டை சமைக்கணும், உடுப்பு துவைக்கணும், வேலைக்கு போகக்கூடாது, தாங்கள் சொல்கிறத செய்யணும் என்ற ஒரு கலாச்சாரம் வந்து இருந்தது. அது பெண்களுடைய படிப்பு, கல்வி, அவர்களுடைய பகுத்தறிவு, உண்மைக்குமே அவர்கள் வீட்டில் வந்து ஆண்களை விட வந்து பெண்கள் வந்து அறிவு வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற குடும்பங்கள் வந்து நல்லா இருக்குது. ஸோ அவர்களுடைய அப்படியே அவங்கள வந்து இல்லாமல் பண்ணணும் என்று நச்சுக்கொண்டிருந்த காலத்தில் வந்து அவர்கள் அந்த கஷ்டங்களை எல்லாம் எதிர்கொண்டு முன்னுக்கு வந்தார்கள்லாம் பெண்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவோட தமிழ்நாட்டில் வந்து இரும்பு பெண்ணுன்னு சொல்லப்படுற ஜெயலலிதா வந்து அந்த தமிழ்நாட்டையே வந்து ஆட்சி செய்திருக்கிறார். இப்படி நிறைய பெண்கள் வந்து உயர் உயர் பதவிகள் எல்லாம் வந்து இருக்கிறாங்க. ஆனால் இப்படி பெண்களை வரவிடக்கூடாது. பெண்கள் ஒரு விஷயத்துக்கு அரசியலுக்கு வந்துட்டா, இல்லை சமூக ரீதியான விஷயங்களுக்கு வந்துட்டா, இல்லை ஒரு சோசியல் மீடியாவுக்குள்ளே வந்துட்டு அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து விரும்புகிறாக்கள் கூடவே இருக்குது, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் கூடவே இருக்குதுன்னு சொன்னோன்னு வந்து அவங்களுக்கு ஆண்களுக்கு வந்து சிலருக்கு வந்து அரசியல் ரீதியாக வந்து பின்னடைவு வரலாம்ன்றதுக்காக வந்து அவர்கள் எப்படியாவது அரசியல்லேருந்து பின்னடைவு கொண்டு போயிடணும்னு சொல்லி அவர்களுக்கு விமர்சனம் பண்ணுறது. விமர்சனம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நான் ஒரு நியூஸ் சேனல் செய்கிறேன், இப்போ நான் நியூஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன், உங்களுக்கு இதில் நான் ஒரு பெண்களுக்கு சார்பாக கதைக்கிறேன், அதில் வந்து ஆண்கள் சிலர் வந்து பாதிக்கப்படலாம். அப்போ நீங்கள் எனக்கு வந்து விமர்சனம் பண்ணலாம் கீழே வந்து, தமிழ் நீங்களே ஆண்களை விட்டு கொடுத்து கதைக்கிறீங்கன்னு. அது உண்மைக்குமே ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். விமர்சனம்ன்றது வந்து ஆரோக்கியமான விஷயம். அப்போ நான் சொல்லுவேன் உங்களுக்கு கமெண்ட்ஸில் கீழே, ஆனால் நான் வந்து நானும் ஒரு ஆம்பளை தான், நானே என்ன ஆண்களை வந்து விமர்சிக்க போகிறேன், இப்படி செய்கிற ஆண்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களும் இருப்பாங்களா, அப்போ அவங்கள தான் நான் சொல்கிறேன். மற்றபடி நானும் ஒரு ஆண் தான், அதால் வந்து நான் ஆண்களை விமர்சிக்கலை. இதை பார்த்துட்டு இருக்கிற நல்ல சிந்தனை உள்ள ஒவ்வொரு ஆண்களுக்கும் வந்து இந்த விஷயம் உண்மைக்குமே தெரியும். ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பிள்ளை இப்போ எப்படி 2 பேர் லவ் பண்ணுவாங்க, லவ் பண்ணக்கு வந்து அந்த பிள்ளை அவனை லவ் பண்ணுதுன்னு சொன்னால், 2 சைடாக லவ் பண்ணுதுன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதே 1 சைடாக எப்படி ஆண் லவ் பண்ணுற பெண் லவ் பண்ணலைன்னு சொன்னால் ஒன் சைடுன்னு சொன்னால் அந்த பிள்ளை சூசைட் பண்ணுற அளவுக்கு பண்ணி விடுவாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. எப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுடைய முகத்தை எடுக்கிறது, அதுக்கு கீழே வந்து வேறு உடல்களை பொறுத்துறது, சமூக வலைத்தளங்களில் வருது, இப்படி நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். இதால் வந்து பல்வேறுபட்ட முடிவுகள் எடுத்த பெண்கள் எல்லாம் நாங்கள் பிறந்து வளர்ந்ததுலேருந்து பார்த்துருக்குறோம். நெட்டுகளில் வந்து விடுறது, இப்போ கிட்டலில் கூட அந்த ஒரு ஆசிரியர் மாணவர் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வெளியாக இருந்தது, பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அதில் வந்து அந்த ஆண் மாணவர் வந்து பாதிக்கப்பட்டது வந்து குறைவு, ஆனால் அவரை சுற்றி இருந்த அந்த பெண்கள் வந்து பாதிக்கப்படுறது வந்து கூடவே இருக்குது. அதுக்காக அவர்களை வந்து நான் சப்போர்ட் பண்ணி சொல்லலை. அந்த விஷயம் பிள்ளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த சமூக வலைத்தளங்களில் வந்து இருக்கிறத வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னு சொன்னால் அந்த சமூக வலைத்தளங்களில் அதை விடுறதால வந்து அவர்களுடைய சிலர் செஞ்ச பிள்ளையால் வந்து அவர்களை சுற்றி இருக்கிறவர்கள், அவர்களுடைய கணவர்கள், பிள்ளைகள்,
இப்படியானவர்கள் எல்லாருமே சேர்ந்து பாதிக்கப்படுவாங்க. அப்போ அதுக்காக தான் சொல்கிறேன். சாரி. இப்படி இருக்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பெண்களை வந்து முன்னுக்கு கொண்டு வரக்கூடாதுன்றதை வந்து மிக தெளிவாக வந்து சில ஆண்கள் இப்போ எங்களை மாதிரி சாமானிய மனிதர்கள் வந்து பெண்களை வந்து மதித்து அவர்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய உரிமைகளை வழங்கினாலும் வந்து அரசியல் பொறுப்புகள் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள், பெரிய பெரிய இதுகளில் இருக்கிறார்கள் வந்து பெண்களை வந்து வளர விடுறதே இல்லை. அப்போ அவங்கள வந்து எப்படியாவது இல்லாமல் பண்ணிடணுன்றதை வந்து தெளிவாக இருப்பாங்க. இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2 விஷயம் இருக்கும் பாருங்கள். அப்புறம் ஆண்களை வந்து அரசியல் ரீதியாக பின்னுக்கு கொண்டு போகணும், ஆண்களை வந்து அரசியல் ஆதிக்கத்தை வந்து குறைக்கணும் என்று முடிவு எடுத்துட்டாங்க, இல்லை ஆண்களை வந்து ஒரு தலைமைத்துவ பண்புலேருந்து இறக்கிடணும் பண்ணி வச்சுட்டான்னு சொன்னால் உடனே கொண்டு வர விஷயம் என்ன கேட்டால் அவன் கல்லன், நிதி மோசடி அடிக்கிறான், நிதி மோசடி. இவன் இந்த இடத்துல எம்பியாக இருக்கிறான், இவன் இதை செய்கிறான், இவன் இந்த இடத்துல பாரத் வந்து கொடுத்துட்டான், இவன் இந்த இடத்துல மண்ணடிக்க விடுறான் என்று சொல்லி அந்த ஒரு அரசியல் ரீதியாக வந்து அவர்களுக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குது. அது மாதிரி வந்து வேறொரு அரசியல் கட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் இனவாதத்தை தூண்டுறார், இவன் இதை செய்கிறான் அதை செய்கிறான்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க, அவரை வந்து அரசியல் ரீதியாக வந்து தாக்கிடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் இவன் பைத்தியக்காரன், இவனுக்கு யார் ஓட்ஸ் போட்டது, இவன் ஒரு லூசன், இவனுக்கு ஓட்ஸ் போட்டவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆளுக்கு இருக்கிற அரசியல் பவர் எல்லாத்தையும் வந்து குறைச்சி விட்ருவாங்க. அப்போ ஆண்களுக்கு வந்து பல்வேறுபட்ட காரணங்களை வச்சு அரசியல் ரீதியான புல இதுகளை வந்து இல்லாமல் பண்ணுறது வந்து இருக்குது. ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களை கண்டுபிடிச்சி சொல்லி போடுவாங்க. ஆனால் அதில் குறிப்பாக நீங்கள் பாருங்கள், அந்த அரசியல்வாதிக்கு வந்து இவர் குறைநினைக்கக்கூடாது. எங்கள் வீடியோ பொதுவாக சிறுவர்கள்லேருந்து பெரியவர்களையும் பார்ப்பாங்க. சில விஷயங்களை வந்து நான் இப்போ இவர் 2 திருமணம் 3 திருமணம் அப்படி என்று சொல்லி வரமாட்டாங்க. அது மாதிரி வந்து சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இவருக்கு 2 மனைவி இருக்குது, 3 மனைவி இருக்குதுன்னு சொல்லி வர மாட்டாங்க. இவர் இப்போ ஒரு ஆண் அரசியல்வாதின்னு சொன்னால் அவரை ஒரு என்ன சொல்கிற அந்தரங்கமாகவோ இல்லை ஒரு உங்களுக்கு விளங்கு எனக்கு வாயில் வருதில்லை, அப்போ அப்படி காட்டி அவரை அரசியல் ரீதியாக வந்து குறைக்கலாது. ஏன்னு சொன்னால் ஆண்களுக்கு வந்து அது ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்வாங்க, அதை வந்து அவர்களுடைய மனநிலை வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும். அப்போ அந்த பாலியல் ரீதியாக பெருன்னு சொல்கிறது ஒரு ஆபாச ரீதியாக வந்தெல்லாம் ஆண்களோட பவரை வந்து குறைக்கலாம், அரசியல் ரீதியான பவர்களை வந்து குறைக்கலாம், அதை விட வந்து திருமண ரீதியாக வந்துலாம் குறைக்கலாம். அவர்கள் உடல் அமைப்புகளை வச்செல்லாம் வந்து அவர்களை வர்ணிக்கலாது, எங்களை வர்ணிக்கலாதோ. அப்போ இந்த பிரச்சனைகளால் வந்து ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உடனே நிதி ரீதியாக எல்லாம் வர மாட்டாங்க, உடல் ரீதியாக ஆபாச ரீதியாக அவர்களுடைய குடும்பங்களை எல்லாம் விழுத்து கதைச்சி அவர்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த பெண்களை வந்து ஒரு ஆபாச ரீதியாக வந்து சொல்லிட்டாலே அவர்களுடைய பேர் வந்து டேமேஜ் ஆகும். இப்போ இருக்கிற மிக பெரும்பான்மையான மக்கள் வந்து யோசிக்கிறதில்ல. என்னென்னு இப்போ ஒரு அரசியல்வாதியை வந்து ஒரு பெண் அரசியல்வாதியை வந்து நாங்கள் வந்து ஆபாச ரீதியாக வந்து ஏதாவது செய்துட்டு அப்படின்னு சொன்னால் அதை பற்றி யோசிக்கிறோம். இப்போ தொழில்நுட்பம் எல்லாம் இருக்குது, ஆனால் நாங்கள் அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டோம், இப்படி தான் போடுன்னு சொல்லி அது பாமர மக்கள் மத்தியில் பரவிடும். அதுக்கு பிறகு வந்து அந்த பெண்ணால் அந்த அவளுக்கு வந்து அரசியலில் ஈடுபடுறதுக்கான விருப்பமே இருக்காது, அவளுக்கு கிடைக்கிற மன அழுத்தத்தின் மூலமாக அவையில் இந்த சில இதுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்போ ஒரு பெண் அரசியல்வாதியை வந்து நீங்கள் நிதி ரீதியாக மோசடி செய்கிறாருன்னு சொன்னால் கூட அவர்கள் மீண்டெழுந்து வருவாங்க, அதிலேருந்து தான் நிரூபித்து காட்டினோம். ஆனால் அவர்கள் அந்த பிறந்ததுலேருந்தே வந்து சுய ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க. சிலர் வந்து தான் எப்பயுமே நல்லவளாக இருக்கணும், சமுதாயத்தில் வந்து நல்ல பேரோடு இருக்கணும், எனக்கு வந்து என்ன குறை வந்தாலும் பரவாயில்லை, சாப்பாட்டு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, எனக்கு நல்ல கணவர் அமையாட்டிக்கும் பரவாயில்லை, ஆனால் நான் ஒரு நல்ல பெண் என்ற பேர் வந்து எனக்கு எப்பயும் சமுதாயத்தில் இருக்கணும் என்று ஒவ்வொரு பெண்களும் வந்து நினைக்கிறது வழக்கம். அப்போ அந்த நினைக்கிற தன்மையை வந்து தான் உள்ள வந்து விளையாட்டு காட்டி விட்ருவாங்க. அப்போ இதால் வந்து பெருமளவில் பாதிக்கப்பட்டு அரசியல் ரீதியாக வந்து பின்வாங்கிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் அந்த மாதர் சங்கத்தினுடைய தலைவியும் கடத்தொழிலாளர்கள் இது இப்படி முக்கிய பொறுப்புகள் இருக்கிற எல்லாருமே வந்து இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கணும் என்று. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்ல நான் யார்ட்டையும் பேரை சொல்ல வரையில், இப்போ ஒரு எம்பி இருக்கிறார், இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார், இல்லை ஒரு வைத்தியர் இருக்கிறார், இல்லைன்னு சொன்னால் ஒரு வக்கீல் இருக்கிறார், இல்லைன்னு சொன்னால் ஒரு சொல்கிறேன் நான் இப்படி ஒரு ஜனாதிபதி இல்லை அப்படி ஒரு பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள் இருப்பாங்க. அந்த பெரிய பதவியில் இருக்கிறார்களுக்கு வந்து அவங்க ஒஃபிஷியல் ஃபேஸ்புக் தளம் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்கள அதை வந்து தங்களுடைய அரசியலுக்காகவும் வந்து மக்களுக்காகவும் வந்து தங்களுடைய பேஜ்களை வந்து பயன்படுத்தி கொண்டிருப்பாங்க. ஆனால் அதே பேரில் வந்து வேறு ஃபேக் ஐடியில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ராசமாணிக்கம் அவர் பேருமே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா எங்களுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தன் பேரில் வந்து ஒரு பேச்சு வச்சுருக்காரு, அதே பேரில் வந்து இன்னொரு பேச்சை வேறொரு ஆள்
ஓப்பன் பண்ணி போட்டு அந்த பேஜிலேருந்து ஒரு பெண்ணை பற்றி போடுறது. போடைக வந்து அந்த பாராளுமன்ற உறுப்பினரை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லைன்னா அவருக்கு ஓட்ஸ் பண்ணி தானே அவங்கள வெற்றி பெற வச்சுருப்பாங்க. அப்போ அவருக்கு கிட்டத்தட்ட 20,000 ஓட்ஸுக்கு மேலே 20,000 பேருக்கு மேலே ஆதரவு தெரிவிக்கலாம் இருப்பாங்க. அதில் ஒரு 10,000 5,000 பேர் பார்ப்பாங்க. அப்போ அவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்து அதை ஷேர் பண்ணி விட்ருவாங்க. ஷேர் பண்ணி விடையக வந்து நிறைய மக்கள் மத்தியில் போகுது. ஏன் அவங்க ஷேர் பண்ணி விட்றாங்க? அடே நாங்கள் எங்கட ஐயா போட்டிருக்கிறா, எங்கட தலைவர் போட்டிருக்கிறா. அவங்களுக்கு இந்த ஃபேக் ஐடியா எல்லாருமே உன்னிப்பாக கவனிக்க மாட்டாங்க. எது ஃபேக் ஐடி ஒரிஜினல் ஐடியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதை ஷேர் பண்ணி விட்ருவாங்க. அதனூடாக வந்து அவர்களுடைய அந்த பெண்களுடைய அரசியல் இதே வந்து இல்லாமல் போகுது. அப்போ இது தொடர்பாக வந்து இந்த விஷயங்களை வந்து கண்காணிக்க வேண்டும், ஃபேக் ஐடிகளை தூக்க வேண்டும். பெண்களுடைய அரசியல் தொடர்பாக வந்து இப்படி குறை கூறுபவர்கள், அதாவது விமர்சனங்களை இல்லாமல் வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் உடல் ரீதியாகவோ பாலின ரீதியாகவோ அவர்களை வந்து இது பண்ணுறாங்களுக்கு வந்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அமைப்பு வந்து கோரிக்கை விடுத்திருக்குது. இந்த நியூஸை நான் தட்டிட்டு போனாலே என்ன நியூஸ் இன்றைக்கு எங்களை சமூக வலைத்தளத்தில் விழிப்புணர்வு நியூஸ் ஒன்று கொடுக்கணும்னு யோசிச்சுருந்தேன். நாங்கள் கொடுக்குற நியூஸ் எல்லாமே விழிப்புணர்வு நியூஸ் எல்லாம். அப்படி பார்க்க வந்து இந்த விஷயம் வந்து உண்மைக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்காக வந்து நாங்கள் எல்லா பெண் அரசியல்வாதிகளும் வந்து நல்லவர்கள்னு சொல்லலை. சிலர் வந்து இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த அரசியல்வாதிகள் என்னென்ன பிளவுறாங்களோ அது ஆதாரத்தோடு வந்து நாங்கள் வெளியிட்டு அவர்களை வந்து செய்யணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து பாதிக்கப்பட்ட ஆண்கள் பாதிக்கப்பட்டால் சத்தியமாக நாங்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுவோம். ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் அந்த பெண்ணினுடைய பரம்பரையே பாதிக்கப்படும். ஒரு பெண்ணுக்கு வந்து நாங்கள் கலங்கத்தை ஏற்படுத்திடுவோம்னு சொன்னேன். இப்போ சொல்கிறேன், நான் எக்ஸாம்பிளுக்கு இருக்கிறேன். நான் வந்து என்ன பிள்ளை விட்டாலும் அது காலப்போக்கில் மறைஞ்சு போயிடுது. அதுக்காக ஆண் ஆதிக்கம் பெண் ஆதிக்கம் என்று சொல்ல வரையே இப்போ சமூகத்தில் நடக்கிற ஒரு விஷயம். ஆண் வந்து ஒரு பிள்ளை விட்டேருன்னு சொன்னால் அது பேசுபொருளாக இருந்து கொஞ்ச நாள் மறைஞ்சு போயிடுது. ஆனால் ஒரு பெண் பிளவிட்டாங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணினுடைய பிள்ளைன்னு சொல்லி ஒரு 3-4 தலைமுறையே பாதிக்கப்படும். அப்போ அந்த பிள்ளையை நாங்கள் எங்களுக்கு சுய அரசியல் லாபத்துக்காக செய்யக்கூடாது. ஒரு பெண்ணை வந்து நாங்கள் தேவையில்லாமல் ஆதாரம் இல்லாமல் விமர்சிக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பாரிய பாவம் உண்மைக்கு. ஏன்னு சொன்னால் அது அடுத்தடுத்த தலைமுறைகள் எல்லாத்தையுமே பாதிக்கும். அதனால் வந்து நாங்கள் பெண்களை மதிப்போம். அவர்களுடைய அரசியல், அவர்களுடைய தலைமைத்துவம், அவர்களுடைய திறமை இருக்கிறவங்க எல்லாருமே முன்னுக்கு வரணும். அவர்களோட போட்டி ஜெயிப்போம். அதுக்காக வந்து பொறாமையாக வந்து அவர்கள் எதை வந்து கட்டி காக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை நாங்கள் இழிவுபடுத்தி அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நானும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சொந்தங்களே. மீண்டும் ஒரு காணொலியில் ஜெயிப்போம். இந்த வீடியோ ஊடாக வந்து ஆண்கள் யாரையும் வந்து அவமதிக்கிறதோ அப்படியான விஷயத்தில் நான் ஈடுபடலைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்க்குறாங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். பெண்களை மதிப்பம் என்ற விஷயம் தொடர்பாக தான் நான் கதைச்சிருந்தேன். நன்றி சொந்தங்களே. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். தொடர்ச்சியாக எங்களுடைய சேனலில் இணைஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.